ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். நம்ம இன்றைக்கி சிந்தூர கணபதியினுடைய நெக்ஸ்ட் போர்ஷன். இப்போ எல்லாம் என்ன போட்டிருப்போம்? பின்பக்கம் 9 அகலத்தில் 10 உயரம். முதல்ல 6 போட சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் இன்னும் 4 போட்டுடுங்கம்மான்னு சொல்லியிருப்பேன். அது போட்டு வச்சுருப்பீங்க. ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி இந்த போர்ஷன் இப்படி வந்து மறுபடியும் 2 மணியில் கோத்து 5 மணி ரவுண்டு வரும்படியாக இப்படி போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா? எப்படி முடிச்சிருப்பேன்? 4 மணி டைமண்ட் 1 2 3 வந்திருக்கும். அதே போல் இந்த சைடும் 1 2 3 வந்திருக்கும். ஓகேவா? 5 மணி ரவுண்டு 1 2 3 4 5 வந்திருக்கும். இப்போது நமக்கு இந்த பக்கம் ஒயர் முடிஞ்சிருக்குது இல்லையா? இந்த இடது பக்கம் ஒயரை, இந்த ஒயரம் இருக்குது இல்லையா, அதில் 7வது மணியில் விட்டுக்கணும். கீழிலிருந்து 7வது மணியில் விட்டுணும். விட்டு 2 மணி. என்னடா போட்டு
வாங்க. இப்போ இந்த சைடு அந்த 3-4 மணி டைமண்ட் வருமே, அதில் அந்த 3ஆவது மணியில் விடும் பொழுது இந்த கடைசி மணி இதே போல் இந்த உயரத்தில் 7ஆவது மணி பின்பக்கம் உயரில் 7ஆவது மணி கீழே இருந்து அதில் உயர விடணும். விட்டு இப்போது 1 மணி கோர்த்து ஜாயின் பண்ணணும். எனக்கு ஒயர் முடியுது. பார்த்தீங்களா, இது எத்தனை வந்திருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மணி வந்திருக்கும். இப்போ இந்த 11ஐயும் இந்த மேலே பின்பக்கம் 3 ஒயரம் இருக்குல்ல, அதில் அதே போலே போட்டு வரணும். இந்த ஒயருக்கும் இந்த மணிக்கும் அப்படியே ஒன்று ஒன்று போட்டு வந்தால் இந்த கடைசி மணியில் கோக்கும்போது இந்த மணியில் கோக்கணும். அந்த மாதிரி 3 ஒயரமும் போட்டு வாங்கம்மா. இப்போ இந்த கடைசி மணியில் விட்டுட்டு இந்த மேலே இருக்கிற உயரத்தினுடைய கடைசி மணி 10ஆவது மணியில் விடுறோம். விட்டு 1 மணி ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது இங்கே 11 மாதிரி தெரியறது எதனாலன்னா, இந்த சைடில் ஜாயின் பண்ணுற மணி ஒன்றும் இந்த சைடில் ஜாயின் பண்ணுற மணி ஒன்றும். இது போச்சுன்னா இங்கே இருக்கிற போலியே இதுவும் 9 மணி. இப்போது இந்த வலது கை உயர இந்த பக்கத்து மணியில் கோர்த்துக்கணும். இடது கை உயரில் இந்த பக்கத்து மணியில் கோர்த்துக்கணும். இப்போ 3 மணியில் ஒயர் இருக்குது. வலது கை ஒயரில் 2 மணி கோக்கணும். ரெண்டாவது மணியில் இடது கை ஒயர் விடணும். இப்போ பாருங்கள், இந்த சைடு மணி, இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற 1 மணி, இந்த பேக்கில் இருக்கிற 1 மணி, 3 மணியில் ஒயரு. வலது கை ஒயரில் 2 மணியை கோர்த்து இடது கை ஒயரில் 2ஆவது மணியில் கோர்த்த உடனே 5 மணி ரவுண்டு வந்திருக்கும். இப்போது இந்த பக்கம் இருக்கு இல்லையா இடது பக்கம் ஒயரு, அதை பின்னால் இருக்கிற பக்கத்து மணியில் விடணும். இப்போ 2 மணி கோக்கணும். இப்போ இந்த 5 மணியில் இங்கே இன்னொரு மணி தெரியும் இல்லையா, அந்த மணியில் ஒயரை விட்டு மறுபடியும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற பக்கத்து மணியில்
இப்போ இடது கை ஒயரில் 2 மணி. புரிஞ்சுதாம்மா என்னென்னு? இதை பாருங்கள், இந்த 4 ஒயரத்தை கொஞ்சம் ஜாயின் பண்ணிட்டு வந்த உடனே இந்த சைடில் ஒரு மணியில் ஒயர் வந்திருக்கும். அதை இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற மணியில் பக்கத்து மணிலையும் பேக்கில் இருக்கிற மணியில் பக்கத்து மணிலையும் கோர்த்து வலது கை ஒயரில் 2 மணியை கோர்த்து 2வது மணியில் இடது கை ஒயரை விட்டு எடுத்துப்போம். எடுத்துட்டு வந்ததில் இடது கை ஒயரை பின்னால் 9 மணியில் 2வது மணியில் விடணும். 2வது மணியில் விட்டு இடது கை ஒயரில் 2 மணியை கோர்த்து ஒயர் வரும். இப்போ இங்கே ஒரு 4 மணி, இங்கே 5 மணி, அதுக்கு பக்கத்தில் 4 மணி. அந்த 4 மணி இந்த வர ஒயரை இதோ 5 மணி ரவுண்டில் இந்த 2வது மணி அதில் கோக்கணும். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2வது மணியில் கோர்த்து 2 மணி கோக்கணும். இப்போ 1 2 3 4 5. ரெண்டு மணி, ஒன்று 2 3 4 5 5 போட்டதுக்கு அப்புறம் 6வது மணியில் விடும் பொழுது மேல் பக்க ஒயரில் 3 மணி கோக்கணும்.
ஓகே. இப்போ கடைசி மணி நல்ல கரெக்டு தான். மேல் பக்கம் உயரில் 3 மணி, கீழே வந்த உயர 1 மணியில் 2 உயரில் 3 மணியில் கோத்து. இப்போ 4 மணியில் ஒயர் இருக்கும், 1 மணி கோக்கணும். இப்போ பின்பக்க ஒயரில் பக்கத்து மணியில் கோத்து 2 மணி மேல் பக்க ஒயரில் 2 மணி. இப்போ 1 2 3 4 5 5க்கும் எப்பவும் போல் 2 மணி கோக்கணும். ரெண்டு இப்போ இந்த மணியில் விட்டு இங்கே ஒரு 4, இந்த 5க்கு பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு 4 மணி போட்டோம் இல்லையா, அதில் இருக்கிற இந்த சைடு மணியில் விட்டு 1 மணி கோக்கணும். இது பிள்ளையாருடைய இப்போ கழுத்து பகுதி. இப்போ எவ்வளோ வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா,
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 மணி இந்த ரவுண்டில் வரணும்மா. கழுத்து மேலே போடுறதுக்கு இல்லை ஃபேஸு இது கழுத்து, இதுக்கு மேலே இப்போ ஃபேஸ் போட போகிறோம். அது கழுத்து இன்னும் 2 ஒயரம் போட்டுட்டு ஃபேஸு இந்த ரவுண்டில் 14 மணி வரும். சரிங்களா? இப்போ நான் கடைசியாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறதுல ஒயர் இருக்குது இல்லையா, 1 மணி, அதிலிருந்து கவுண்ட் பண்ணுங்கள். இந்த மணியில் இப்போ கடைசியாக 1 மணி கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணோம்ல, அது 1 மணின்னு கணக்கு எடுத்துக்கிடுங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 மணி. இது ஷோல்டரு. இங்கே ஒரு 5 மணி ரவுண்டு, இங்கே ஒரு 5 மணி ரவுண்டு. இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு 5 மணி ரவுண்டு, அதுக்கு பக்கத்தில் ஃப்ரண்ட் பக்கம் ஒரு 5 மணி வரும், பின்னால் 4 மணி தான். அதே போல் எங்கேயும் 4 மணி தான். ஸோ இதுதான் இந்த போர்ஷன். இதோடு நான் வீடியோவை நிறுத்துகிறேன். ஏன்னா இது மேலே அப்படியே கண்டினியூ பண்ணணும் தான். இன்கேஸ் நீங்கள் போடும்பொழுது உங்களுக்கு ஏதாவது டவுட்டு வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் என்னை கேட்கும்பொழுது, எனக்கு இதை போட்டுட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எத்தனாவது மணின்னு. அதனால் நான் இதோட இப்போ நிறுத்துகிறேன். நீங்களும் இந்த போர்ஷனை போட்டு இதே 14 மணி வந்துடும். ஏன்னா நான் கொஞ்சம் இன்றைக்கி வெளியில் போகிறேம்மா, செவ்வாய் புதன் இங்கே இருக்க மாட்டேன், அர்ஜென்ட் ஒர்க்காக போகிறேன். அதனால் வியாழக்கிழமை தான் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுவேன். சரிங்களா? இந்த 2 நாளே நீங்கள் போட்டுட்டு ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. நீங்கள் போட்டதையும் ஃபோட்டோ எடுத்து இந்த 14 மணி ரவுண்டு வருதான்றதை பார்த்து, இங்கே எப்படி 5 மணி ரவுண்டு இங்கே எப்படி வந்ததுன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். நான் அது எந்த மணியில் என்ன கோக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 14 மணி ரவுண்டு வர வரைக்கும் நீங்களும் போட்டு வச்சிட்டிங்கன்னா வியாழக்கிழமை நம்ம ஃபேஸை போட்டுடலாம். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் கேட்கும்போது நான் இதை இப்படி போட்டுட்டு இப்போ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கே நான் இன்னொரு வீடியோவை கூட போட்டு இதை சொல்லிட்டேன்னு வச்சுக்கிடுங்க, கொஞ்சம் நிதானமாக போடுறவங்க இந்த இடத்துல எதில் கோக்கணும், எனக்கு இது ரவுண்டு வரலன்ற போல் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா என்னால் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த போர்ஷனை இப்படியே நான் நிறுத்தி வைக்கிறேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே 5 மணி ரவுண்டு 2 வரும், பின்பக்கம் ஒரு 4 மணி. இங்கே அதே போல் ஷோல்டர் ஜாயிண்ட் இடத்துல 5 மணி, ஃப்ரண்ட் பக்கம் 5 மணி. இது ஒரு 5, இது ஒரு 5, இந்த பக்கம் 4 மணி தான் பின்பக்கம். அதே போல் தான் இங்கேயும் ஃப்ரண்ட்டில் இது ஒரு 5, இது ஒரு 5, பேக்கில் 4 மணி. சரியா? கோத்து வரும்பொழுது 14 மணி வரும். போட்டு வைங்க. வியாழக்கிழமை நம்ம ஃபேஸை போட்டுடலாம். அதுக்கப்புறம் இது தான். இது வரைக்குமே காட்டன் எதுவும் அரைக்க வேணாமா, நம்ம கொஞ்சம் இது வரப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கேருந்து ஃபுல்லாகவே ஒரே இதுவாக தான் அடைக்கணும், திட்டமாக இங்கே ஒரு மாதிரி அடைக்கணும், தொப்பைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக அடைக்கணும். அப்படியே காட்டன் இல்லை, உங்களுக்கு கேப் இருந்ததுன்னா நீங்கள் இது வரைக்கும்லாம் கூட காட்டன் அடைச்சி வச்சுக்கிடுங்க. இது இந்த தொப்பை இந்த போர்ஷன் இருக்குது இல்லையா, இது வரைக்கும் நல்லா கொஞ்சம் குண்டை அப்படி தொப்பை தெரியும்படியாக பஞ்சு இங்கெல்லாம் கொஞ்சமாக நல்லா அடைச்சிட்டு இங்கேருந்து கொஞ்சம் ஜாஸ்தி முன்னே இப்படி தொப்பை தெரியும்படியாக காட்டன் அடைச்சி வச்சுக்கிடுங்க. மேலே போட்டதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே? கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற புதிய பொம்மைகள்லாம் வரும். சக்கரை தாழ்வார் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேம்மா. ஓகேவா? என்னுடைய ஷார்ட்ஸில் யாருக்கு அடுத்த டுட்டோரியல் அது வேணும்னு சொல்லுங்கள். ஓகேவா? அது போடலாம். ஏன்னா படிக்கோளம் ஒன்று கேட்டிருக்காங்க நிறைய பேர், அதை போட்டுட்டு அப்படியே சக்கரம் நாமம் ஏற்கனவே போட்டிருக்கிறேன், சக்கரம் போட்டாச்சு, சங்கும் போட்ட உடனே இல்லை 3த்தையும் போட்டுகிட்டே கூட டுட்டோரியல் ஆரம்பிக்கலாம். அது உங்களுடைய சௌகரியம். வேறு யாருக்கு சுதர்சனம் சக்கரம் வேணும்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவை அதை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் வியாழக்கிழமை அந்த ரதத்தினுடைய அந்த போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணிடுறேம்மா அடுத்தது. சரிங்களா? ஓகே. இன்னொன்று ஒரு சின்ன இதுமா, இதை எல்லோரும் நான் போட்டதில் பார்த்துட்டு இந்த ஒயிட்டு வருது, அது எந்த பக்கம் எப்படி கொக்குறேன்றீங்க. நான் இதை போட்ட இந்த பேஸ் போடுறப்பவே, இந்த மேடை போடுறப்பவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வீடியோவில். இது நான் 2 பீஸ் போட்டு ஜாயின் பண்ண மாட்டேன், நான் அப்படியே கண்டினியூவாகவே போடுவேன். அது உங்களுக்கு நான் சொல்லலை. அடுத்த இதில் ஒன்றா அதை எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன்.
நீங்கள் இதே போலயே இப்போ இந்த கோலம் டிசைனோட ஒரு போட்டிருக்கணும் இல்லையா 21-17, அதே போல் பிளெயின் பிளாக்கில் ஒரு பீஸ் போடணும். போட்டுட்டு ரெண்டுத்தையும் இப்படி வச்சு ஜாயின் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஜாயின் பண்ணுற ஒத்த மணியை ஒரு வெள்ளை ஒரு சிவப்பு ஒரு வெள்ளை ஒரு ரெட்டு ஒரு வெள்ளை ஒரு அப்படி கொடுத்து 4 பக்கமும் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இது இப்படி மேலேயும் வராது கீழேயும் இல்லை, இப்படி சைடில் வரும் இந்த வெள்ளை கருப்பு. புரியுதுங்களா? இதை பாருங்கள், இந்த பிள்ளையாரில் பாருங்கள், நான் பழைய போட்டிருக்க பிள்ளையாரில் இது பேஸு கம்ப்ளீட்டு பிளாக்கு. மேலே இந்த கோல டிசைனு செம்மண் டிசைனு இந்த ரெண்டுத்தையும் வச்சு ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுதான் ஒரு ஒயிட்டு ஒரு ரெட்டு ஒரு ஒயிட்டு ஒரு ரெட்டுன்னு இப்படி வரும் ஜாயின் பண்ணுற மணி. சரிங்களா? அதனால் இது நாங்கள் இன்னும் போடலை, இது மேல் பக்கம் வரணுமான்றத எந்த டவுட்டுமேனா நான் உங்களுக்கு ஒன்லி இந்த கோலம் வரைக்கும் தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். உங்களை இன்னொரு பீஸ் இதே போல் உங்களுக்கு டைம் இருக்கும்பொழுது, இந்த நான் வீடியோ போடாத அன்றைக்கெலாம் உங்களுக்கு டைம் இருக்கும், அப்போ இதே போல் பிளாக் பீஸ் போட்டுக்கோங்க. போட்டு அதை 3 பக்கம் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் அட்டையை வச்சுட்டு அதையும் க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.